தோமையார் கட்டிய மாளிகை. கந்தப்பனை என்ற அரசன் தனக்கு ஒரு அழகிய மாளிகை கட்ட வேண்டும் என்று விரும்பி ஆபான் என்ற சிற்பியின் உதவியை நாடினான். ஆபானுக்கு இறைமகன் இயேசு காட்சியளித்து தோமையாரை இப்பணிக்கு நியமிக்கும்படி பணித்தார். தோமையாரும் இப்பணிக்கு உடன்பட்டு மன்னர் முன் சென்றார். மன்னர் தன்னிடம் உள்ள பொற்காசுகள் அனைத்தையும் தோமையாரிடம் கொடுத்து மாளிகை கட்டும்படி ஆணையிட்டார். பொற்காசுகளை பெற்றுக்கொண்ட தோமையார் அதனை ஏழை எளியவர்களுக்கு செலவு செய்தார். பல தான தர்மங்கள் செய்தார். ஆலயங்களை கட்டினார். இதனை அறிந்த மன்னர் கோபம் கொண்டு புனிதரை சிறையில் அடைத்தார். தோமையார் சிறையில் அடைபட்ட அதே நாளில் மன்னரின் சகோதரரான காத் இறந்தார். காத் மன்னரின் கனவில் தோன்றி, அண்ணா, தோமையார் உனக்காக ஒரு அழகிய மாளிகை கட்டியுள்ளார் என சொல்லி மறைந்தார். அரசனோ தோமையாரை விடுதலை செய்தார். இரண்டாவது நிகழ்வு. தோமையார் இந்தியா வந்தபோது பாளையூர் நம்பூதிரி பிராமணர்கள் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் தண்ணீரை கையால் மேலே எறிந்து அவர்கள் கடவுளை ஜெபித்து வந்தார்கள். இதனை கண்ட நம் புனிதர், உங்கள் கடவுள் உண்மையானவர் என்றால் நீங்கள் மேலே எறிந்த தண்ணீர் கீழே விழாதிருக்கட்டும் என்று கூறினார். அவர்கள் எறிந்த தண்ணீர் கீழே விழுந்தது. நம் புனிதன் எரிந்த தண்ணீரோ ஆகாயத்தில் நின்றது. நம்பூதிரிகளில் பலர் அன்றே மனம் மாறினார்கள். மூன்றாவது நிகழ்வு. நாஞ்சில் நாட்டில் தோமையார் போதிக்கும் பொழுது அழகை அவரை பின்தொடர்ந்தது. அவர் ஒரு காட்டை அடைந்ததும் தரையில் ஒரு வட்டமிட்டு, இந்த கோட்டை தாண்டி நீங்கள் வெளியே வரக்கூடாது என்று ஆணையிட்டார். அழகையும் தோமையாரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த இடத்தை விட்டு அகலாது நின்றது.